தி கோட். அதாவது ஃபைனலா அதாவது கோட்னு முடிவு பண்ணுவோமா இல்ல முடிவு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஃபைனலா வர விஷயம் வந்து இதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ஜாம்பவான்ஸுக்கு இதுதான் லாஸ்ட் டோர்னமெண்ட். ஒரு பெரிய பேர்னா பிரேசில். நம்ம பிரேசில் டீம்னு சொன்ன உடனே இந்த நேமார் ஒருத்தர் இருப்பானே மண்டையெல்லாம் வித்தியாசமா வச்சு அப்படி நினைப்பீங்க. ஆனா இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் ஒரு டீம்ல செலக்ட் ஆகல. நான் வந்து டச்சுப்பா. எனக்கு வந்து டச். அதனால நான் வந்து ஃபுல் டச் சப்போர்ட். நான் வந்து நெதர்லாந்து சப்போர்ட் முன்னாடி இருந்தே சொல்லிருக்கேன். போன வருஷம் கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு. எல்லாம் ஏமாத்தி ஜெயிச்சு போயிட்டாங்க போன வருஷம் வேர்ல்ட் கப்ல. அண்ணனோட நேரம் வந்துருச்சுடா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. இது வந்து வேர்ல்ட் கப்கான ஸ்பெஷல் சீரிஸ். நிறைய பேர் புதுசா வருவீங்கன்னு தெரியும். ஏன்னா வேர்ல்ட் கப்னாலே வந்துட்டு எல்லாருமே என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனே வருவீங்க. பட் ஃபுட்பால் சீசன் வந்துட்டு இன்னும் பிரம்மாண்டமா இருக்க போகுது இந்த வாட்டி. சோ ஃபுல் அப்டேட்ஸ், யார் யார் ஆடுறாங்க, எந்தெந்த டீம் என்ன பண்ணுது, இந்த வேர்ல்ட் கப்ல எத்தனை கேம், என்ன எல்லா டீடைல்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அல்டிமேட் சேனல் வந்து நம்ம சேனல் தாங்க. சோ எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் A to Z உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறோம். சோ மறக்காம சுபாஷன் கௌதமையும் ஃபுட்பால் பேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி எங்களோட ஜாயின் பண்ணுங்க. பயங்கரமா இருக்க போகுது. என்னடா வேர்ல்ட் கப் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இவ்வளவு எக்ஸைட்டா இருக்குது. ஆமாண்டா, ஃபைனலா வந்து நம்ம எட்டி பார்த்தா ஒரு ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஊர்ல இந்த வருஷம் வேர்ல்ட் கப் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரே ஜாலியா இருக்குது. That's why we are going to only America. Honestly, why we are going to America? Because America is our country. பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு கப் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாமே தள்ளி வச்சுட்டாங்க. வேர்ல்டு கப் இஸ் ஹியர். T-100 அப்படிங்கிற கவுண்ட் டவுன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி இன்னும் எக்ஸாக்டா வந்து ஒரு 3 மாசத்துக்கு கம்மியா தான் நாட்கள் இருக்குது. அதனால வந்து வேர்ல்டு கப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் வந்து விட்டது. எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் ரெடி, நீங்க ரெடியா அப்படி? நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் சுபாஷ், எல்லாரும் ரெடியா இருக்கும் போது டைம்லயே வந்துட்டு ஒன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு 500 லைக்ஸ் மேல நீங்க போட்டீங்கன்னா நாங்க வேர்ல்ட் கப் மேட்ச் லைவா போயிட்டு IRL POV எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். சோ வந்துட்டு 500+ லைக்ஸ் எப்படியாச்சும் இந்த வீடியோல வந்ததுன்னா நாங்க வந்து உண்மையிலேயே யூஎஸ்ல நடக்கக்கூடிய இந்த மேட்ச்ல வந்து ஏதாவது ஒரு மேட்ச் போய் நாங்க லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு. எக்ஸாக்ட்லி. இந்த வருஷம் வந்து பயங்கர அட்மாஸ்பியர் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இந்த கிளப் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், ஐயா யூஎஸ்ஏவா அப்படின்னு. அப்புறம் போக போக என்ன இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு கப் வந்து தி கோட். அதாவது ஃபைனலா அதாவது கோட்னு முடிவு பண்ணுவோமா இல்ல முடிவு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஃபைனலா வர விஷயம் வந்து இதுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 2 ஜாம்பவான்ஸுக்கு இதுதான் லாஸ்ட் டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் வந்து ஒண்ணும் நடக்க போற சான்ஸ் கிடையாது. சொல்றேன்டா, இது வந்து கோட்ன்ற விஷயத்தெல்லாம் விடுறா. வாழ்க்கையில கடைசி தடவை வந்து நம்ம 2 பெஸ்ட் ஃபுட்பாலர்ஸ் இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபுட்பால், அதாவது ஃபுட்பால் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பெரிய ஜாம்பவான்கள் நம்ம சொன்ன மாதிரி கடைசி தடவையா அந்த பெரிய ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். சோ சந்தோஷமா. நாங்க புதுசா பாக்குறீங்க யாருன்னு நினைச்சீங்கன்னா ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி இவங்களை பத்தி தான் பேசுறோம். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசுங்க. இப்போ வந்து ஒரு விராட் கோலி, தோனி எல்லாம் வந்துட்டு எப்படி கடைசி கேம் ஆடினா உங்களுக்கு எவ்வளவு எமோஷனலா இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு இருக்கும். சோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. கோட்டெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறமா. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஜூன் 11th வந்து ஆரம்பிக்க உள்ளது இந்த வேர்ல்டு கப். முதல் மேட்ச் வந்து மெக்சிகோ, எப்பவுமே ஹோஸ்ட் நேஷன் வந்து ஆடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு கப் முதல்ல நம்ம வந்து 3 நாட்டில் நடக்குது. மெக்சிகோ, கனடா, US 3 நாடும் சேர்த்து வேர்ல்டு கப். அமெரிக்காஸ், கரெக்ட், அமெரிக்காஸ், நார்த் அமெரிக்காஸ் அப்படிங்கிற சேர்ந்து நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால மெக்சிகோ தான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆட போறது. ஜூன் 11 அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேமும், ஜூலை 19 அதான் வந்து ஃபைனலும் நடக்க உள்ளது இந்த வருஷம். என்ன சுபாஷ், இந்த வருஷம் என்ன புதுசு டோர்னமெண்ட்ல என்னெல்லாம் புதுசு இருக்கு? சோ இந்த வாட்டி டோர்னமெண்ட் எப்படி நடக்கும்னு நீங்க கேட்கலாம். அதாவது என்னங்க எத்தனை மேட்ச் இருக்குது, எப்ப இந்த செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் எப்ப பாக்குறது, நம்ம ஊர் டைம்ல எப்ப பாக்குறது, நிறைய கேள்வி இருக்கலாம். ஒன்னா சொல்றோம், கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி பாக்குற ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ்லாம் இருக்குது. என்னன்னா முன்னாடி மாதிரி இந்த பழைய ஸ்ட்ரக்சர் இல்லாம இந்த வாட்டி 48 டீம் ஆட போகுதுங்க. அதாச்சும் முன்னாடி வந்துட்டு 32 டீம் தான் இருந்திருக்குது ஹிஸ்டாரிக்கலி. 32னா ஓரளவுக்கு ஈஸியா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். பட் இப்போ என்ன, எனக்கு இன்னும் நிறைய மேட்ச் வேணும், இன்னும் நிறைய பணம் பார்க்கணும். அட் த சேம் டைம் வியூவர்ஸ்க்கும் சரி ஓகே டைம் பாஸ் ஆகணும்ன்ற மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க.
சோ ஆக மொத்தம் 32 டீம்ல இருந்து இப்ப 48 மாறி இருக்குது. அதனால என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா தெரியுமாடா, யுனைடெட் ம், நேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 215 நாடோ என்னமோ இருக்கு. அப்ராக்சிமேட் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ஓகேவா? இந்த வேர்ல்டு கப்புக்கு 1/4 ஆஃப் எல்லா நாட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. பா, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல ஒரு யோசிச்சு பாரு. 1/4% இங்க இருக்குது வேர்ல்டு கப்ல. கரெக்ட். அநியாயத்துக்கு வந்து FIFA காசு பார்க்கணுங்கிறதுக்காக 12 குரூப். எப்படிடா நீ ஞாபகம் வச்சிருப்ப? எந்த குரூப்ல யார் இருக்காங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? சத்தியமா ஞாபகம் இருக்காது. உனக்கு பிடிச்சிருக்க டீமோட இது மட்டும் தான் நீ ஞாபகம் வச்சுப்ப. அதை தவிர்த்து வேற டீம்ஸ் எல்லாம் கஷ்டம் தான். நான் ம். அதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து 32 டீம் இருந்ததுன்னா 64 மேட்ச் இருந்துச்சு. பட் ம். இப்போ வந்து 104 மேட்ச் இருக்குதுங்க. சோ எவ்வளவோ மேட்ச், நீ சும்மா போர் அடிக்கும் டிவி ஆனோம்னா ஓடிக்கினே இருக்கும் FIFA. அந்த மாதிரி வந்துட்டு மேட்சா கண்டிப்பா இருக்க போது. இவன் சொன்ன மாதிரி 12 குரூப் இருக்கு இப்ப. ஒரு குரூப்புக்கு 4 டீம் இருக்காங்க யூஸ்வலா. சோ அது வந்துட்டு அந்த மாதிரி கணக்குல தான் போட்டிருப்பாங்க. சோ இதுதான் இப்போ வந்துட்டு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா அந்த குரூப்ல வந்துட்டு டாப் 2, அதாவது அதிகமா ஒரு மேட்ச் ஜெயிச்சா 3 பாயிண்ட், டிரா பண்ணா 1 பாயிண்ட்ன்றது நார்மலா நடக்கிறதுங்க. சோ அந்த மாதிரி அந்த ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய 4 டீம்ல டாப் 2 மட்டும் தான் குவாலிஃபை ஆகும். பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா, டாப் 2 மட்டும் இல்லாம 8 பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் முடிச்ச டீம்ஸையும் நாக் அவுட்டுக்கு எடுத்துன்னு போறாங்க. சோ இது வந்து எந்த கணக்குல போடுறாங்க தெரியல. அதான் அதிகமா மேட்ச் வேணும், காசு வேணும்ல. சோ அதனால இதையும் ஆட் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் 32 எல்லாம் தேவையே இல்ல, கரெக்டா? நேரா ரவுண்ட் ஆஃப் 16க்கு போலாம். தேவையில்லாம ஒரு ரவுண்ட் ஆஃப் 32ன்னு ஒண்ணு கொண்டாந்து வச்சு அதுக்காக 8 பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் டீம். சோ என்னன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட். இப்ப யோசிச்சு பாரு, டாப் 2 எப்படி 2 ஸ்ட்ராங் நேஷன்ஸ் இருக்கும், 2 நாட் சோ ஸ்ட்ராங் நேஷன்ஸ் இருக்கும். வழக்கமா ஒரு குரூப் ஆஃப் டெத் இருக்கும். நம்ம வந்து வருஷம் சாம்பியன்ஸ் லீக்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு பழைய ஃபார்மேட்ல. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, நீ தேர்ட் பெஸ்ட் டீமா இருந்தாலும் நீ நல்லா பண்ணினா உனக்கு ரவுண்ட் ஆஃப் 32 போறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கொண்டு வந்துட்டானுங்க. இது நல்லதா இல்லையா? ஒரு விதத்துல நல்லதுண்டா. ஏன்னா யோசிச்சு பாரு, குரூப் ஆஃப் டெத்னு. குரூப் ஆஃப் டெத்னா என்னன்னா, இப்ப வந்து 2 பெரிய டீம்ஸ் இருக்குதுங்க. இப்ப வந்து ஒரு ஜெர்மனி, பிரான்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டீம், அப்ப இதுதான் வந்து 2வது 3வது தடவை குவாலிஃபை ஆகி வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நார்வே நார்வே வந்து ரொம்ப நாள் கழிச்சு குவாலிஃபை ஆறாங்க வச்சுக்கோங்க. ஆனா வந்து இப்ப நல்லா ஆடுறாங்க வேற விஷயம். பட் அவங்க வந்திருக்காங்க. இப்ப அந்த 2 டீமும் எப்படியோ குவாலிஃபை ஆயிருவாங்க. இவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு 3வது முடிச்சு குவாலிஃபை ஆக முடியாம தான் போவோம். பட் அதனால வந்துட்டு ஒரு நல்ல டீம் சான்ஸ் கொடுக்கலான்றப்ப அப்ப இவனுக்கு கொடுத்தா நல்லது தானே, அப்படி பாக்கலாம் நம்ம. சொல்றேன். சோ மொத்தம் நீ சொல்லிட்ட 48 டீம், 12 குரூப், ஒவ்வொரு குரூப்லயும் 4 டீம், மொத்தம் 104 மேட்ச் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் முடிச்சிட்ட அப்புறமா நம்ம அதான் நாக் அவுட் பிக்சர்ஸ் போவோம். அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ்னு போவோம். ம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லி விட்டுறேங்க. சோ வந்து ஃபைனல்ஸ் நடக்க போறது வந்துட்டு என்ன சொல்றது, ஜூலை 19th நியூயார்க்ல நடக்க போகுது. நியூயார்க்ல மெட்லைஃப் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஓப்பனிங் மேட்ச் அவன் சொன்ன மாதிரி மெக்சிகோல நடக்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னொரு விஷயம் என்னன்னா, மெக்சிகோ வந்துட்டு 3 வாட்டி, இதுதான் 3வது வாட்டி வந்து வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்றாங்க. முதல் வாட்டி ஒரு கண்ட்ரி 3 தடவை வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ண போகுது. இது ஒரு பயங்கரமான சம்பவம். அதெல்லாம் இல்லாம முக்கியமான கேள்வி, சரிடா இவ்வளவு சொல்றியே, இந்த மேட்ச் எல்லாம் நான் எப்ப பாக்குறது, எங்க பாக்குறதுன்றது இருக்குது. எப்ப பாக்குறதுன்றத நான் சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மனசு தேத்திக்கோங்க. மேட்ச் எல்லாம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு நம்ம நைட்டு, அதாவது விடிய காலையில 12:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து 3:30 மணி, அப்புறம் 6:30 மணி காலையில. சோ நீங்க கொஞ்சம் லேட்டா தூங்க போறதா இருந்தீங்கன்னா இந்த 12:30 3:30 மணி ஓகே. இல்ல நான் சீக்கிரமா எழுந்துக்கிற கேட்டகரினா நீங்க 6:30 மணி மேட்ச் பாக்கலாங்க. ஆகும்போது இந்த 3 கேட்டகரியில தான் மோஸ்டா மேட்ச் இருக்கும். கௌதம் எங்க பாக்கலாம் அந்த மேட்ச்லாம்? ஆமா, ஏன்னா நீ சொன்ன மாதிரி வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து இனிமேல் நீங்க வந்து வேர்ல்டு கப் ஜூன் மாசம் ஆரம்பிச்சோடனே உங்க ஸ்லீப்பிங் சைக்கிள மாத்துறீங்க. 8 மணிக்கே நைட் படுக்கிறீங்க. நான் தூங்குறது காலையில 6 மணி, எந்திரிக்கிறது மத்தியானம் 2. 8 மணிக்கே படுத்துட்டு 12:30 மணிக்கு எந்திரிச்சு மேட்ச பார்த்துட்டு ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டு அப்புறம் உட்கார்ந்து ஜாலியா பார்க்க வேண்டியதான். கரெக்ட், அதேதான். அது குடிச்சு புட்டினா கட்டோட கடை 5 மணி 6 மணி ஆயிடும். பல்ல விளக்கிட்டு அப்படியே நீங்க வேலைக்கு போயிடலாம். சோ இனி நீங்க 12 மணிக்கு படுக்கிறதுக்கு பதிலா 8 மணிக்கே போய் தூங்கிட்டீங்கன்னா உங்க பாடிக்கு நல்லது. எந்திரிக்கிறது பாடிக்கு கெடுதல், அதான் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம ஃபுட்பால் பார்த்து நம்ம ஃபுட்பால் பார்த்து ஆகணும். அதனால மேட்ச் வந்து 12:30 மணி, 3:30 மணி, 6 மணி அப்படிங்கறதெல்லாம் டெய்லி 3 மேட்ச் நடக்கும். இந்த டைம்ல தான் நடக்கும். ஃபைனல் கூட 12:30 மணிக்கு தான். ஜூலை 19ஆம் தேதி 12:30 மணிக்கு வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அதனால வந்து எல்லாமே அதுக்கு ரெடி ஆயிருங்க. ஆனா இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு
கன்ஃபார்ம் பண்ணது ஸ்போர்ட்ஸ் 18 அப்படிங்கிற சேனல்லையும், ஜியோ ஹாட் ஸ்டார் இல்ல ஜியோ சினிமா அப்படிங்கிற ஒரு சேனல்லையும் நீங்க வந்து பார்க்கலாம். இன்னும் ஃபைனல் டீடைல்ஸ்லாம் இன்னும் வரலை. இப்போதைக்கு இட் இஸ் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் பக்கமா இருக்குது. ஸோ க்ளோஸரா வரும்போது நாங்க இன்னும் எக்ஸாக்டா சொல்றோம். பட் இப்போதைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் 18 அண்ட் ஜியோ சினிமால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கான தகவல்கள் வந்திருக்குது. சரி, வேற விஷயம். இப்ப குவிக்கா இப்ப வந்து புதுசா பாக்குறவங்க எல்லாம் எல்லாரும் வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப் பத்தி இந்த டீம் அந்த டீம் இந்த பிளேயர்னு பேசுவாங்க. சோ உங்களுக்கு குவிக்கா என்னென்ன வார்த்தைகள் இல்ல எந்தெந்த பிளேயர்கள் தெரிஞ்சு வச்சா ஆஹா நானும் பாக்குறேன்டா எனக்கும் தெரியும்ன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நாங்க ஒரு 2-3 கீ பாயிண்ட்ஸ் சொல்லிடுறோம். ஃபுட்பால்ல வேற ஏதாவது பிளேயர் சொல்ல மாட்டேன். ரொனால்டோ வேற பிளேயர், நெய்மர் வேற. ஃபுட்பால் போன வாட்டி வந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து 2022 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சது நம்மளோட அர்ஜென்டினா. அந்த அர்ஜென்டினால வந்து யார் இருக்கானா, நம்ம இப்ப சொல்லியிருந்தால 2 ஜாம்பவான்கள், அதுல வந்துட்டு ஒரு ஜாம்பவானான மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி வந்துட்டு அர்ஜென்டினால இருந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாருங்க. பெருசா பேசுங்க. ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியோ இல்லையோ எமிலியானோ மார்டினஸ் தான் ஜாம்பவான். ஒரே சேவ். ஓகே, இவங்க சொல்ற பேச்சுவார்த்தைக்கு பேசுறதுக்கு மெஸ்ஸின்ற பேர் போதும். மெஸ்ஸி அர்ஜென்டினா இத வச்சு நீங்க ஒரு கட்டுக்கதையை வச்சு நீங்க ஏதாவது பண்ணிருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. ரெண்டாவது வந்துட்டு இதேதான் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு வேற யாரு இந்த பெரிய ஆளு தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்கு நம்ம மழுப்பிட கூடாதுல்ல. அதனால அடுத்து ஒரு 2 பெரிய பேர் சொல்லிடுறேங்க. ஒண்ணு வந்துட்டு பிரான்ஸ் டீம், நம்ம பிரெஞ்சு டீம்ல வந்துட்டு எம்பாப்பேன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவன் வந்து இது வரைக்குமே வந்துட்டு 2 வாட்டி ஃபைனல்ஸ் ஆடியாச்சு வேர்ல்ட் கப்ல. போன வாட்டியும் வந்து ஹாட்ரிக் போட்டான் ஃபைனல்ஸ்ல. அதுக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சிட்டான் வேர்ல்ட் கப். சோ இதுதான் அவரோட 3வது வாட்டி வேர்ல்ட் கப்ப பிரான்ஸுக்கு ரெப்ரசென்ட் பண்ண போறான். எம்பாப்பேன்றவர் வந்து ரியல் மாட்ரிட்ல ஆடக்கூடிய பெரிய பேர். சோ அது ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பெரிய பேர்னா பிரேசில். நம்ம பிரேசில் டீம்னு சொன்ன உடனே இந்த நெய்மார்னு ஒருத்தர் இருப்பானே மண்டையெல்லாம் வித்தியாசமா வச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் அவர் இந்த டீம்ல செலக்ட் ஆகல. அவருக்கு பதிலா வினிஷியஸ்னு வினி அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்து ரியல் மாட்ரிட்க்கு ஆடுற ஒரு பெரிய பிளேயருங்க. சோ இந்த 3 வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது மிஸ் அவுட் பண்ணா சொல்றா. வேற ஏதாவது மிஸ் அவுட் பண்றேன்னா தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லூத்து. டேய் சின்னவன் பெரிய போடாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. ஒன்னும் மிஸ் அவுட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 3 பிளேயர் நீ சொல்லிட்ட. ஆனா அபட்டமா நீ ஒண்ணு மிஸ் அவுட் பண்றங்கிறது நீ போட்டுக்கிற சட்டையிலேயே தெரியுது. அது யாருன்னு சொல்லிட்டு நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 3 பெரிய ஜாம்பவான் தெரியும்டா எல்லாருக்கும். அண்ணன்னா ஒருத்தர் தான் அண்ணன் இருக்கிறாரு. இந்த டீமை மட்டும் மறந்துடாதீங்க. முக்கியமான டீம். ஒன் லாஸ்ட் ரைட். நம்மளோட இன்னொரு பெரிய தலையான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வந்துட்டு போர்ச்சுகல் டீம் ஆடுறாருங்க. சிவப்பு சட்டை. அது நான் வந்து கவலைப்படாதீங்க. இந்த வேர்ல்ட் கப் சீரிஸ் ஃபுல்லா வந்து வேர்ல்ட் கப் ஜெர்சியா போட்டு என்னென்ன டீம்ன்றத சொல்லிடுவேன். சோ வந்து இப்ப ரொனால்டோ அவர் வந்துட்டு போர்ச்சுகல்காரர். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி வேறடா வேற ஏதாவது கேள்விகள் ஏதாச்சும் இருக்குமா உங்களுக்கு? வேற ஒண்ணு கேள்விகள்லாம் இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு வந்து ஃபைனலா ஒரே ஒரு கேட்கிற கேள்வி வந்து ஓகே இப்ப நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னெல்லாம் பெரிய நாடு ஃபுட்பால்ல இருக்கு, இந்த நாட்டை சப்போர்ட் பண்ணோம்னா நான் ஜெயித்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன நாடுகள் இருக்கு? ஆமா, இப்போதைக்கு நாங்க பேசின வரைக்கும் ஒரு 5 டீம்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. 5 கண்ட்ரி இவங்கதான் வந்துட்டு டாப்ல இருப்பாங்க ஜெனரலா அப்படின்னு சொல்றப்ப ஸ்பெயின். சோ ஸ்பெயின்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா லமீன் யமால், பெட்ரி அப்படின்னு வந்து எல்லாம் பார்சலோனா பிளேயர்ஸ் தான். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க ஜெனரலா. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரான்ஸ் டீம் சொன்னோம். இதே மாதிரி எம்பாப்பே, அப்புறமா வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஷுவமேனி அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு எம்பாப்பே தெரிஞ்சா போதாங்க. அப்புறம் இங்கிலாந்து தான் வந்துட்டு இருக்குதுல ஒன் ஆஃப் த எப்பவுமே இவங்க தான் அடிப்பாங்கன்னு சொல்லி சுத்திட்டே இருப்பானுங்க. ஆனா அடிக்க மாட்டாங்க. வாய்ப்பேச்சு மட்டும் அதிகமா இருக்கும். ஆனா வந்து செயல்ல ஒண்ணும் இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு டீம். ஏன்னா இவங்க வந்துட்டு ஹாரி கேன்னு ஒரு ஸ்ட்ரைக்கருங்க. அவன் தான் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த வேர்ல்ட் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து பெல்லிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு. பெரிய இந்த ராஷ்பர்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே நேக்கா ஒரு பிளேயர் விட்டா பத்தியா ஆஸ்திரேலியன்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விட்டுருக்கேன். அதை பத்தி பேசலாம். அதுக்கப்புறமா வேற யார் இருக்கான்னு பார்த்தா அர்ஜென்டினா அண்ட் போர்ச்சுகல். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ கடைசியா ஆடக்கூடிய வேர்ல்ட் கப். இந்த 5 கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப பெரிய டீம். இது இல்லாம டார்க் ஹார்ஸ் அதாச்சும் வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாம அடிப்பாங்க அப்படின்ற நார்வே, அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் தான் இருக்கு. இந்த சீரீஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், யாரு எப்படி ஆடுவா, எந்த டீமுக்கு யாரு பெஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு சிம்பிளாவே சொல்ற, கவலைப்படாதீங்க. பட் இப்போதைக்கு இந்த 5 டீம் பத்தி சுபாஷ் நீ யார் சப்போர்ட்டா? எல்லாம் பேசியாச்சு. நீ யார் சப்போர்ட்? நான் போட்டிருக்க சட்டை வச்சு தெரியாத நான் சொல்லிட்டேன். இல்ல ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் அண்ணாக்கு இவங்க
நான் வந்து டச்சுப்பா, எனக்கு வந்து டச்சு, அதனால நான் வந்து ஃபுல் டச் சப்போர்ட். நான் வந்து நெதர்லாந்து சப்போர்ட் முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன். போன வருஷம் கொஞ்சம் பிசிறு தட்டிடுச்சு, எல்லாம் ஏமாத்தி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க போன வருஷம் வேர்ல்டு கப்ல. இருந்தாலும் பயங்கரமான டப் ஃபைட். எக்ஸஸ் 7 இருக்கு அவனுக்கு, அவன் பாத்துமா. ஐயோ Samsung எக்ஸஸ் ஞாபகப்படுத்துறானே. நாங்க வந்து கோடி கேக்போ நேசன், கோடி கேக்போ வச்சு நாங்க வேர்ல்டு கப் அடிச்சுக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க வந்து டச் சப்போர்ட், தலைவர் வந்துட்டு அண்ணா சப்போர்ட், நீங்க யார் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் மறந்துருச்சுன்னா வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த காமெண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா புதுசா வந்து பாக்குறவங்க எல்லாருமே அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அண்ணாவா, LM10 மெம்பாப்பேவா, வினிசியஸா, லமீன் யமாலா, யார வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. பட் மறக்காம ஃபுட்பால் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.